ஹாய் கைஸ், குட் மார்னிங். 2 நாளாக வீடியோ போட முடில. லைவ் போட முடில, சாரி. என் பர்த்டே வேறு இருந்துச்சு நேற்று, அது கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். கண்டிப்பாக வந்திருக்கணும், பட் 2 நாளாக கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அப்புறம் ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து தூங்கணும்ல, அதனால இப்போ தான் எழுந்திரிச்சேன். சரி, சும்மா இனிமேல் டெய்லி விளாக்ஸ் போடலாமே. விளாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு ரெடியாக இருங்களா, அப்படியே வச்சுட்டு நான் அப்படியே ஒர்க்கு பார்க்கலாம்ல, அந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசலாம்ல, அதுக்காக டெய்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்ப்போம் இது எப்படி போகுதுன்ட்டு. இப்படியாச்சும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம்ல டெய்லியும். என்ன சொல்கிறீங்க? நான் தலை வாஷ் பண்ணோம், போய் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி இன்னொரு பஸ்ஸில் போகலான்றேன். எப்போவுமே வந்து 7:10க்கு பஸ் இருக்கும், அதில் கரெக்டாக ஏறிடுவேன். இன்றைக்கி அந்த பஸ் எடுக்க முடியாது, ஏன்னா இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்னொரு பஸ் ஏறுறேன். ஆனால் 8 மணிக்கு கரெக்டாக போயிடுவேன். மணி இப்போ 7 ஆக போகுது. சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, சரி. இனிமேல் லைவ் அதிகமாக போட முடியுமான்னு தெரில, வீடியோவாக போடுறேன். நான் நைட்டு சீக்கிரம் தூங்குறேன், எனக்கு தூக்கம் கெடுது பயங்கரமாக லைவ் போட்டாச்சுன்னா. ஏன்னா காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறேன், அதனால தான். ஆனால் லைவ் வர ட்ரை பண்ணுறேன். இப்போ 2 நாளாக வரல, மன்னிச்சுக்கோங்க. சரி, ஓகே. நான் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நான் சாப்பிடும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஹேர்லாம் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ரெடி ஆகிட்டேன். உங்களுக்கு இது தெரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். வியூ ஒரு நிமிஷம் ஏதாச்சும் ரெடி பண்ணுறேன். வியூ வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன், பட் நான் வந்து காமிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து காமிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா, இங்கே ரெஸ்டாரண்ட் வந்து காஷா அப்படின்னு சொல்லுவாங்க. காஷாங்கிறது ஒன்றும் இல்லை, இது நம்ம இப்போ அரிசியில் செஞ்சோம்னா அரிசி பொங்கல் மாதிரி சொல்லலாம். ஆனால் அது கொஞ்சம் தண்ணி வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். காஷா கொஞ்சம் லைட்டான ஸ்வீட் இருக்கும். இது வந்து நேற்று எனக்கு பர்த்டேக்கு இது பண்ண கேக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து வெள்ளரிக்காய், குக்கும்பர் அண்டு ப்ளம்ஸ் இருக்குது. லஞ்சு, சரி, பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சுக்கு வந்து வெளியே சாப்பிட்டுருவேன். ஒரு டைம் இப்படி தான் சாப்பிட்டு லைவ் போட்டிருக்கும்போது, சரி லைவ் கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு லைவ் போட்டேன். அதுக்கு அந்த கிளி லைவில் வந்துட்டு என்னென்னா, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் வீடியோ போடுறாங்க. நான் சரி அப்படியே டெய்லி ஒரு டச்சில் இருக்க மாதிரி இருக்கும்ல, நம்ம வீடியோ போட்டாச்சுன்னா யூடியூப் சேனலும் ஆக்டிவாக இருக்கும்ல. அதனால எனக்கும் ஒரு அடிக்குது. காலையில் உட்காந்துட்டு அப்படியே ஏதாச்சும் காமெடி பார்த்துட்டு சாப்பிட்டு கிளம்பிருக்கேன். அது சரி வீடியோ போட்டால் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்ல, அதனால தான். இன்னைக்கு போய்ட்டு ஹாஸ்பிட்டலேருந்து இன்னொரு வேலை இருக்குது. நான் பார்ட் டைமாக ஒர்க்கும் பண்ணுறேன். ஸோ அங்கேயும் போய் நிற்கணும். பார்ப்போம். ஃபோன் சார்ஜ் பண்ணிட்டேன், சாப்பிட்டு ஷூ மாட்டிட்டு ஒரு ஓவர் கோட் மட்டும் ஒன்று போட்டுட்டு காமெடி தான். இன்றைக்கி வந்து என்ன டே? டியூஸ்டே தானே, 25th Day 1 அப்படின்னு சும்மா டைட்டில் வச்சு போடுறேன். இப்படி இருந்துச்சு நல்லாயிருக்குண்ணே, இப்படி தான் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது, இப்படி வைக்கிறதுக்கு கீழே செங்கல் தான் ட்ரை பண்ணுறேன். டைம் வேறு ஆகிட்டுருக்கு, ஏன்னா இன்றைக்கி ரெடி பண்ணால் தான் ரெகுலராக இப்படி போட முடியும். ஓகே ஓகே ஓகே, வேறு முன்னாடி வந்து சரி கேக் வச்சுக்கலாம், சாப்பிடும்போது வச்சுக்கலாம். நீ தானே ஃபர்ஸ்ட் டே, அதனால அப்படி இருக்கும். அப்புறம் போக உங்களுக்கு பழகிடும். இப்போ செய்ய மாட்டேன், முன்னாடி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். காலேஜ் செய்கிறதுக்கெல்லாம் டைமே கிடையாது. பாருங்கள், எழுந்திரிச்சேன், வீடியோ போட்டேன், உங்களுக்கு வீடியோ போட்டேன்ல, வீடியோ போட்டு ஒரு 15 மினிட்ஸில் நான் சாப்பிட உட்காந்துட்டேன். ஆல்ரெடி ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டைம் இருக்காது, ஓடிட்டே இருக்கும்.
என்ன ஓடுற ஓட்டத்துக்கு பணம் கிடச்சா பரவாயில்ல, சும்மா ஓடும்போது நினைக்கும் போது தான் டென்ஷன் ஆகுது. ஒரு மோட்டிவேஷன் இருக்காது சும்மா ஓட நினைக்கும் போது. சேலரி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஓடுவோம்ல, அப்படிங்கிறது நமக்கும் டைம் வரும்னா. காஷாயம் இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. இது என்ன தென அரிசின்னு சொல்லலாம், தென அரிசி மாதிரி தான் இருக்கும். தென அரிசி தான் நினைக்கிறேன், தென அரிசியோட கரெக்டான இது ஞாபகம் இல்லை. ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஆனால் கார்பை விட ப்ரோட்டீன் ஃபைபர் ஜாஸ்தி நினைக்கிறேன், செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் பார்த்து தான் வாங்குவேன் எப்போவுமே. கேக் வந்து டெய்லி சாப்பிட மாட்டேன், டெய்லி சாப்பிட மாட்டேன் மீன்ஸ் இன்னைக்கு பர்த்டே, நேற்று பர்த்டே என்னோடது, அதனால் வாங்கினேன். வாங்கி நெய்பர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் அதனால் அப்படி இருக்குது. சரி வேஸ்ட் பண்ண முடியாது, அதனால் சாப்பிட்டுங்க. எத்தனை நாளைக்கு இருக்கும் கேக்கு, நாளைக்கு காசாக இருக்கும். காசாக ஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்கேன். தீனி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இல்லை, நாளைக்கு வேறு ரசம் ஈவினிங்கே செஞ்சு வச்சுருவேன், பார்த்துருவேன். அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த டேப் வேணும், அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேப் எடுத்துகிட்டு போய் அப்லோட் பண்ணுறேன், பார்ப்போம். ஐடியா பண்ணுறேன். ஓகே, ஃபோனில் எடுத்தாச்சுன்னா இப்படி வைக்கணும். இது டேபு கேமராவே ஹாரிசான்டலாக தான் கேமராவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன் பண்ணோம், யூடியூப்லேயே டேரெக்டாக ஆன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி நல்லா இருந்திருக்கும். இது எனக்கு அடுப்பு ஆட் பண்ணி வேணும், இது பண்ணலாம். இதெல்லாம் வந்தால் முடியும், நீங்கள் வந்தால் முடியும் தெரியல. நான் எப்போ அப்லோட் பண்ணுறது நாளைக்கு விளாட்லாம் சொல்கிறேன். நீங்கள் மேபி லைவ் வந்தால் கூட பண்ணலாம். ஓகே, முடியும். நல்ல கேக் தான் ஆர்டர் கொடுத்தேன், நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா நான் ஒர்க்குக்கு போகிற இடத்துல ஒன்று எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா நெய்பர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டாங்க. நானே வந்து நேற்று எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். காத்துட்டாங்க, பார்த்தா நெய்பர்ஸ் வந்துட்டாங்க எல்லோரும். கொண்டு போய் கொடுக்கல, இங்கே எல்லோரும் நம்ம டேபிளில் பண்ணி உட்காந்துக்கோம்னா. இப்போ டேபிள் இது ஆப்போசிட்டில் வச்சா, இந்த சைடு வச்சா இருக்கேன். 1 2 3 பற்றி உட்கார வச்சு டீ போட்டு, டீனா இங்கே பிளாக் டீ தான் குடிப்பாங்க, குடிச்சிட்டு இது அது ஒரு வீடியோ எடுத்துக்கலாமோ, பட் இங்கே விரும்ப மாட்டாங்க. அதனால நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பார்ட்டிஸ் வீடியோ எடுத்துங்களேன், இங்கே இருக்கு, நம்ம மட்டும் இருக்கலாம். அடுத்த மந்த்னா லஞ்ச் எடுத்து போக ஆரம்பிப்பேன். இப்போ லஞ்ச் எடுத்து போகலாம், அடுத்த மந்த் அப்படி லஞ்ச் எடுத்து போகலாம்னு சொல்லுவேன். டைம் ஆயிடுச்சு. எப்போவுமே வந்து இங்கே 7:23 காமிக்குதா, 7:23 காமிக்குதா. எப்போவுமே வந்து 7:10 பஸ் ஸ்டாண்ட் இருக்கேன். இன்றைக்கி லேட்டு, ஏன்னா இன்றைக்கி வந்து வீடியோ போட முடிவு பண்ணேன். அதுக்கு என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு யோசனையில் கொஞ்சம் டைம் போயிடுச்சு. தாரா இருந்துச்சுன்னா வேறு பஸ் இருக்குது. அந்த 7:10 பஸ் ஏறினாலும் கரெக்டாக 7:45 போவேன், இறங்குவேன். 7:45 கரெக்டாக இருக்கிறோம். அங்கேருந்து 5 நிமிஷம் வாக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம். இன்னும் இதாகிடுச்சு. அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம். கரெக்டாக 8 மணிக்கு கரெக்டாக உள்ள இருப்பேன். கரெக்டாக 1 நிமிஷம் முன்னாடி நான் 7:59 வேணா இருப்பேன் உள்ள. ஆனால் 8 மணிக்கு மேலே இருக்கும். 8 மணிக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பஸ்ஸில் போன மாட்டோம், மற்ற எந்த பஸ்ஸில் போனாலும் அந்த மாதிரி பங்க்சுவலாக இருக்க முடியாது. அதான் அந்த பஸ்ஸை நான் விட்டதே கிடையாது. நாளையிலேருந்து உங்களுக்கு இன்னும் இப்படி சீக்கிரமாக இது பண்ணிடுறேன். இல்லை பாஸ் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஒரே வீடியோவாக அப்படியே எடுத்தோடனே அப்லோட் பண்ணிட்டு கிளம்பிடும். இதில் அப்படி இல்லை, இதில் வந்து ஸ்டாப் ஆப்ஷன் தான் இருக்குது. அப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 வீடியோவும் நான் இணைக்கணும். இணைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வருது. என்னடா என்னப்பா அது, அப்புறம் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி வருது. அப்படி உங்களுக்கு டைம் வேணும்ல.
எல்லாம் பார்க்குறேன் எப்போவுமே இன்றைக்கி நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டு வேணால் போயிடுறேன். நான் ஒன்றும் இல்லை, கேப்ஸ் கட்டாக எதுவும் இருக்குது, அதில் வந்து இணைச்சிட்டு அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன். எனக்கு பாஸ் இருந்துச்சு இந்த டேப்லனா பாஸ் பண்ணிட்டு அப்படி போடுவேன். எல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. மைண்ட் வாய்ஸ் புரியுது, என்னடா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நீங்கள் வந்து நோஞ்சாமல் இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஓடுறேன் பயங்கரமாக. ஓடுற மீன்ஸ் ரன்னிங் கிடையாது, டெய்லி ஓடுறேன். அப்புறம் வந்து டைமுக்கு சாப்பிட முடியறதில்ல என்னால். இந்த மாதிரி பல இதுக்கான கிடைக்கும்போது நல்லபடியாக சாப்பிட்றேன். இதெல்லாம் அருமையான ஃபுட்டு, ரொம்ப ஹெல்த்தி. நான் காலையில் எப்பவுமே ஒரு 3-4 டிஷ் தான் வச்சுருப்பேன், அதுதான் ரெகுலராக சாப்பிடுவேன். டெய்லி ஒரு டிஷ்லாம் கிடையாது, 3-4 டிஷ் தான் வச்சுருப்பேன். இந்த காசாக இருக்கும், இல்லைனா ப்ரெட் வித் சாசேஜ் இருக்கும், ப்ரெட் ஆம்லேட் இருக்கும், அதுக்கப்புறம் இது இருக்கும், அது என்ன பக்வீட்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து கேரட்டும் காளானும் போட்டு மிக்ஸ் பண்ணி கட்லெட்டோட, அது சூப்பராக இருக்கும். நல்லா அப்கமிங் வ்ளாக்ஸில் காமிக்கிறேன். சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், அதை வந்து ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து 60% மேலே, இந்தியன்ஸ்னால் எல்லா இந்தியன்ஸ் இல்லை, ஒரு மோஸ்ட்லி ஆவரேஜாக வந்து 60% மேலே வெறும் கார்ப்ஸ் மட்டுமே சாப்பிட்றோம், ப்ரோட்டீன் சாப்பிட்றதே கிடையாது. அது சார் சொல்கிறாங்க. அதனால தான் வயிறு இப்படி வெளியே ரொம்ப தள்ளுறதாகட்டும், டயபெட்டிஸ் மெல்டஸ் வர்றதாகட்டும், இதெல்லாமே வந்து அதனால தான் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். ஓகே, கார்ப்ஸை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் பாடி எக்ஸசைஸை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ஆட் பண்ணோம்னா அந்த பிரச்சனை இதாகிடும். ஜெனட்டிக்ஸ் அதெல்லாம் ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ணும் என்ன ஜெனட்டிக்ஸ் இருந்தாலும் ரெடி பண்ணலாம். அதிகமாக உங்களுக்கு இன்னும் கரெக்டாக டெய்லி சாப்பிடும்போது வீட்டை போட்டு அப்புறம் இது கம்பல்சரி ஃபைபர். இது வந்து வெறும் சுகர் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பிடலாம். இந்த கேக்கோட பேரே வந்து யோகர்ட்டோவி விஷ்ணு இருக்கணும். யோகர்ட் இருக்கா, யோகர்ட் அண்ட் செரிஸ் இந்த கேக் பேர். சண்டே ஆர்டர் கொடுத்தேன், சாட்டர்டே ஆர்டர் கொடுத்தேன், சண்டே வந்துச்சு, ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தேன். நேற்று மண்டே பர்த்டே முடிச்சுட்டு இன்னைக்கு டியூஸ்டே, 2 நாள் வச்சுக்கலாம். சண்டே வந்து இன்னும் 1 வீக் வரைக்கும் இருக்குது. நான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா, ரொம்ப சாஃப்டாக மைல்டு டேஸ்ட்டு. எனக்கு இந்த மாதிரி மைல்டான சுகர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். சுகரை போட்டு தேவையாட்டி க்ரீமை போட்டு அப்பி சாப்பிடும்போது அதுன்னு ஒரு மாதிரி சொல்கிறது, வெறும் சுகரை திங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிடிக்காது, இறங்காதுக்குள்ள. நிறைய பேர் அதை விரும்புகிறாங்க, அவங்கள நான் வந்து இது அஃபென்ஸ் கிடையாது, ஜஸ்ட் சொல்கிறேன், என்னோடய டேஸ்ட் சொல்கிறேன். சுகராக சாப்பிட்டு பிடிக்கிறதில்ல. ஆனால் இதுனா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ நாளும் சாப்பிடலாம். நான் சாப்பிட முடியாது, ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக இருக்குது. க்ரீம் இருக்குது, க்ரீம் நம்ம டெய்லி வீடியோ போகலாம். அப்படி அப்படின்னா நம்ம இந்த துணி எடுக்கணும், அது துடைக்கிற துணி ஹீட்டர் மேலே காயப்பட்டிருக்கேன். விண்டோசில் பார்த்தீங்களா, விண்டோசில் எல்லா செடியெல்லாம் வச்சுருக்கேன். லெமன் இருக்குது, ஒரு பூச்செடி இருக்குது, அலோவேரா இருக்குது. அலோவேரா என்னோடது இல்லை, இந்த வீட்டு ஓனரோடது. மீதி இருக்கிறதெல்லாம் என்னோடது. காமிக்கிறேன், செடியும் காமிக்கிறேன். பேக்ரவுண்ட் தெரிஞ்சு இது ஓகே. அந்த துணியை மட்டும் எடுத்துறேன், அந்த ஆரஞ்சு துணி முன்னாடி இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துறேன். ஆமாம், சன்ஸ்க்ரீன் போட்டு
கொடுக்கணும். இந்த கூட முடிஞ்சு அந்த கூட இருக்கும். ப்ளம்ஸு சொல்லியிருக்கேன், வளையும் வந்து வளைக்கும் ப்ளம்ஸு. இங்கே வந்து சம்மரில் மட்டும் தான் விளையும் ப்ளம்ஸு. எல்லாமே சம்மரில் விளையும். நான் சொல்கிறேன், குக்கும்பர் உங்களுக்கு தெரியும், ஃபைபர் ரொம்ப ஜாஸ்தி, கண்டிப்பாக சாப்பிடணும். தோலோட சாப்பிட்டா இன்னும் வராது. இந்த சம்மரில் நல்லா சேல்ஸ் ஆகும் ப்ளம்ஸு. ஃபிஷ் டேங்காக செட்டப் பண்ணோம், காமிக்கிறோம். இந்த வீக்கெண்டில் கண்டிப்பாக ஃபிஷ் டேங்க் முடிக்கிறோம். மோட்டராக வாங்கிட்டேன், தண்ணி ஊற்றி வச்சு ஒரு வாரம் மோட்டர் சும்மா ரன் ஆகும். அப்புறம் தண்ணியை மாற்றி புது தண்ணி ஊற்றி மறுபடியும் 2 நாள் ரன் ஆகும். அதுக்கப்புறம் மீனை ட்ராப் பண்ணிடணும். மீன் வாங்கலை, நம்ம இன்னும் வாங்கணும். வீடியோ 15 நிமிஷத்துக்கு மேலே போகுது. நல்லா வந்துச்சுப்பா. நான் கட்டிங் ஃபிட்டிங் எதுவுமே பண்ண மாட்டேன், எந்த எடிட்டிங்கும் இல்லை. இதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்ச வீடியோ இதையும் ஜாயின் பண்ணிடுவேன், அவ்வளோ அதான் முடிஞ்சது. இந்த எண்டிங் வந்து கட் பண்ணிடுவேன், இது சாப்பிடலாம். வீடியோ பார்க்கணும்னு சொல்லுவீங்க, என்னன்னா ஏன்டா வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுக்கு எனக்கு சொல்லித்தரேன்னா அந்தளவுக்கு அவங்க ஐட்டமாக என்ன அப்படின்னு சும்மா கண்டென்ட் இல்லை, வேறு என்ன பண்ணுறேன்னா அதை சொல்கிறாங்க. அப்போ முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ வந்து 15 நிமிஷம் மேலே போயிடுச்சு. ஆல்ரெடி 4 நிமிஷம் எடுத்து வச்சுருக்கேன். 2 நிமிஷத்துக்கு 20 நிமிஷம் ஆயிடும். ஆல்ரெடி 2 நிமிஷம் எடுத்து வச்சுருக்கேன். டக்கு முடிச்சிடறேன். ஓகே, இது வந்து காடி ரொம்ப டக்குன்னு சாப்பிட முடியல, லேட் ஆகுது. அதனால் இந்த வீடியோ வந்து எப்போவுமே ட்ரை பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறதுக்கு. வேணா ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணுறேன். vlog 1 இல்லை ஏதாச்சும் ஒரு Day 1 அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சு அப்லோட் பண்ணுறேன். இனிமேல் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், கன்சிஸ்டன்சி இஸ் த கீ, அதுதான் மெயின். அதனால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். டெய்லி காலையில் இந்த மாதிரி போடுறேன். சும்மா ஒரு இதுதானே, எனக்கு ஒரு ஜாலி, உங்களுக்கு ஒரு ஜாலி. ஏன்னா நான் வந்து இன்ஃபர்மேட்டிவாக இன்றைக்கி இந்த விட என்ன இன்ஃபர்மேட்டிவ் இருக்குது, உங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிடுற இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி வெரைட்டியாக ஃபைபர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வெரைட்டி அப்படின்னு நம்ம மீலை வந்து செப்பரேட் பண்ணலாம். இப்போ இட்லி சாம்பார்னா அது கார்ப்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஃபைபர்ஸ் அவ்வளோ இருக்கான்னு எனக்கு தெரில. சாரி, தப்பாக வந்து சாரி, பட் எனக்கு தெரில. ஆனால் இந்த மாதிரி வெரைட்டி எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிது. கார்போஹைட்ரேட் சுகரை விட்டுருங்க, கேட்க விட்டுருங்க. ஆனால் வெள்ளரிக்காய் ஃபைபர் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு வெரைட்டி கிடைக்குதா, அது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதுமாதிரி டெய்லி சாப்பிடும்போது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நாளைக்கு இதே தான் இருக்கும். நாளைக்கு இதே தான் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் நினைக்கிறேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தானே அதான். ஓகே, பாய். மறுபடியும் நாளைக்கு vlogல உங்களை பார்க்குறேன். முடிஞ்ச நைட் லைவ் வரேன். ஓகே, பாய்.